ஹலோ! இன்னைக்கு நான் எப்படி பிரியாணி செய்கிறேன்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சமா வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா. ஃபஸ்ட்டு அந்த மசாலாலாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுக்கணும். நெய் ஊற்றிக்கோங்க தேவைப்பட்டா. அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நான் ஏன் இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் அளவு சொல்லலைன்னா, நான் யூடியூப்பில் பார்த்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் போட்டு செஞ்சேன்னா கரெக்டாகவே வராது. ஆனால் நானே ஏதோ ஒன்று எல்லாத்தையும் போட்டு அள்ளி அள்ளி போட்டு சமைச்சோன்னா நல்லா வந்துடும். அதனால தான் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்புறம் ஒரு 2, 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கீறி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு அது கூட அந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு, கறி 1/2 கேஜி எடுத்திருக்கேன். அந்த 1/2 கேஜி கறியை ஃபஸ்ட்டு தயிர், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் சிங்கிள் மிளகாத்தூள், ஆச்சி மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டு அதை மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை கொட்டி நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றின பிறகு 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதுபோல் நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். அப்போ 5 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். ஊற்றிட்டு அந்த தண்ணி கொதித்த உடனே அரிசி போட்டு நல்லா கலக்கி உப்பு காரம்லாம் சரிக்குதான்னு பார்த்துட்டு குக்கரோட மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. நான் இதில் எந்த கலரும் சேர்க்கலன்றதுனால இப்படி ப்ளைனாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். பாய்.